அண்மைய நாட்களிலே கனடா உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கு இலங்கை உட்பட்ட தெற்காசிய நாடுகளிலிருந்து அதிகளவானோர் தற்காலிக விசா நடைமுறையின் கீழே நுழைந்து வருவதை, அங்கு தற்காலிகமாக குடியேறி வருவதை நாங்கள் நேற்றைய பதிவிலே பார்த்திருந்தோம். இந்த நிலைமையிலே கனடாவினுடைய ஒரு மாகாணத்திலே அங்கு தற்காலிகமாக குடியிருக்கின்ற தற்காலிக குடியேற்றவாசிகள் தங்களுக்கு நிரந்தர குடியுரிமையை வழங்க வலியுறுத்தி ஒரு கவனஈர்ப்பு போராட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள். மேலும் அவர்கள் தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்து சாகும் வரையிலே உண்ணாவிரத போராட்டத்தை நடத்த இருப்பதாகவும் கனடா உள்ளிட்ட சர்வதேச ஊடகங்கள், கனடிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. அந்த பதிவு குறித்து பார்ப்பதுதான் இந்த பதிவினுடைய பிரதான நோக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேசட் தமிழ் A to Z. இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதிதாக வந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டன் அமர்த்துங்க. நண்பர்களோடு இந்த வீடியோ பகிர்ந்து கொண்டு எங்களுடைய இந்த முயற்சிக்கு உங்களுடைய ஆதரவினை வழங்குங்கள். தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம். கனடாவினுடைய பிரின்சஸ் எட்வர்ட் என்ற மாகாணத்திலே அங்கு தற்காலிகமாக குடியேறியிருக்கின்ற தற்காலிக குடியேற்றவாசிகள் தங்களுக்கு நிரந்தரமாக குடியுரிமையை அங்கு தங்கியிருப்பதற்கான உரித்தை வழங்குமாறு கூறி அந்த மாகாணத்தினுடைய தலைநகரிலே ஒரு கவனஈர்ப்பு போராட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள். அந்த போராட்டத்திலே இலங்கையர்களும் பங்கெடுத்திருக்கின்றார்கள், குறிப்பாக தமிழர்களும் பங்கெடுத்திருக்கின்றார்கள். இந்த போராட்டம் எதற்கானது, அவர்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுடைய கோரிக்கை என்ன என்பது பற்றி பார்க்க போனால், பிரின்சஸ் எட்வர்ட் மாகாணத்தினுடைய அரசாங்கம் ஒரு தீர்மானத்தை அறிவித்திருக்கின்றது. அதாவது தங்களுடைய மாகாணத்திலே சில பல தேவைகள் அதிகரித்திருக்கின்ற நிலைமையிலே, குறிப்பாக வீட்டு வசதி, வீட்டு தேவை, மருத்துவ தேவை போன்றன அதிகரித்திருப்பதாக அந்த மாகாண அரசாங்கம் குறிப்பிடுகின்றது. அதாவது தங்களுடைய மாகாணத்திலே தற்காலிக குடியிருப்பாளர்களுடைய எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்திருக்கின்ற நிலைமையிலே அங்கே மருத்துவ தேவையினுடைய அளவு உயர்ந்திருப்பதாகவும் வீட்டு தேவையினுடைய அளவு உயர்ந்திருப்பதாகவும் குறிப்பிடுகின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த தேவைகளை அடியொற்றி வேறு சில தேவைகளுடைய அளவும் அதிகரித்திருப்பதாக அந்த மாகாணம் குறிப்பிட்டு தங்களுடைய மாகாணத்திலே தற்காலிக குடியிருப்பாளர்களுக்கு வழங்கப்படுகின்ற நிரந்தர இருப்புக்கான அனுமதியை 25% குறைக்க உள்ளதாக அந்த மாகாண அரசாங்கம் ஒரு தீர்மானத்தை அறிவித்திருக்கின்றது. இந்த தீர்மானத்தை எதிர்த்து அந்த மாகாணத்தினுடைய தலைநகரிலே அந்த மாகாணத்தில் தங்கியிருக்கின்ற தற்காலிக குடியிருப்பாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள். மேலும் அவர்கள் தங்களுடைய கோரிக்கையை முன்னிலைப்படுத்தி ஒரு சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்தையும் முன்னெடுக்க உள்ளதாக அறிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே நாங்கள் நேற்றைய தினம் பார்த்த பதிவிலே கனடா அரசாங்கம் தங்களுடைய நாட்டுக்குள் நுழைந்து தங்கி இருக்கின்ற தற்காலிக குடியேற்றவாசிகளுக்கு ஒரு குடியுரிமையை வழங்குவதற்கான முயற்சியை, அதாவது அந்த நாட்டினுடைய குடியகல்வு அதிகாரி பொறுப்பான அமைச்சர் மார்க் மில்லர் வெளியிட்டிருந்தார். அந்த தகவலை நாங்கள் நேற்றைய பதிவிலே பார்த்திருந்தோம். கனடா அரசாங்கம் புதிதாக தங்களுடைய நாட்டிலே உள்ள தற்காலிக குடியேற்றவாசிகளுக்கு விசா நடைமுறை புதிய வதிவிட உரித்தை வழங்குவதற்கான முயற்சிகளை எடுத்திருப்பது பற்றிய பதிவு தான் அந்த பதிவு. நீங்கள் அதை பார்க்காவிட்டால் நேற்றைய பதிவிலே பார்வையிடலாம். இவ்வாறான சூழலிலே இந்த பிரின்சஸ் எட்வர்ட் மாகாண அரசாங்கத்தினுடைய இந்த நடவடிக்கையினால அந்த மாகாணத்துக்குள் நுழைந்து அந்த மாகாணத்திலே தங்கி இருக்கின்ற தற்காலிக குடியேற்றவாசிகள் பெரும் பாதிப்பை எதிர்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய கோரிக்கை தாங்கள் சுகாதார மற்றும் வேலை வாய்ப்புக்கான மிக பெருமளவு நெருக்கடியை எதிர்கொண்டிருப்பதாக சுட்டி காட்டுகின்ற நிலைமையிலே அந்த மாகாண அரசாங்கத்தினுடைய முடிவு மிக ஆச்சரியப்படத்தக்க வகையிலே அமைந்திருப்பதோடு 25% அந்த மாகாணத்திலே நிரந்தரமாக தங்குவதற்கான உரித்தை குறைப்பதற்கு எடுத்திருக்கின்ற இந்த முடிவிலே குறிப்பாக அந்த மாகாணத்தில் யாருக்கு முன்னுரிமை அடிப்படையிலே நிரந்தரமாக குடியிருப்பதற்கான அனுமதி வழங்கப்படும் என்ற கேள்விக்கு அந்த மாகாண அரசாங்கம் வழங்கி இருக்கின்ற பதிலிலே மருத்துவர்கள், கட்டிட தொழிலாளிகள் மற்றும் மரவேலை தொழிலாளிகள்
போன்றவர்களுக்கு மட்டுமே தங்களுடைய நிரந்தர மாகாணத்திலே நிரந்தரமாக குடியிருப்பதற்கான அனுமதி வழங்கலிலே முக்கியத்துவம் அல்லது முன்னுரிமை வழங்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்கின்றது. இவ்வாறு தொடர்ச்சியாக இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து கனடா போன்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு மிக பெருமளவிலே மக்கள் சுற்றுலா விசா மற்றும் ஒர்க் பெர்மிட்டில் சென்று கொண்டிருக்கின்ற நிலைமையிலே அங்கு அந்த நாட்டில் உள்ள நிலைமை இவ்வாறு இருக்கின்றது. மீண்டும் நாளை இன்னும் ஒரு வீடியோ பதிவிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.